லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப என்ன? நான் தான் புடவையில பாஸ்பரஸா தடவுனேன். என்ன மாமா கிட்ட சொல்ல போறீங்களா? போங்க, போய் சொல்லுங்க. இப்ப அவ தப்பிச்சாலும் அந்த அமுதாவை நான் விட போறதா இல்ல. தொல்லை மேல தொல்லை குடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் அதை நான் தடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். என் மருமகளுக்கு கவசமா இந்த அன்னலட்சுமி இருப்பா. பயப்படாத. நடந்த எதையும் சிதம்பரம் ஐயா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு மேல ஒருத்த இருக்கா, என் அப்ப சிவன். பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு தெரியும் யார தண்டிக்கணும்னு. ஆமா, உங்க திட்டம் எப்படி உடைஞ்சதுன்னு தெரியணும்ல. அப்பதான் குழப்பத்துல இருக்கிற நீங்க அடுத்த திட்டத்தை தெளிவா போட முடியும். ஈஸ்வரா, என்னது புடவையில ஏதோ வித்தியாசமான வாடை வருது. புடவையில வெடிமருந்து வாட வருது. புரிஞ்சிருச்சா? அடுத்த பிளானாவது சரியா போடுங்க. ஏண்டி, நீ காட்டின படத்தை விட இந்த அம்மா காட்டின படம் பிரமாதமா இருக்கு. அந்த படிக்காத முட்டாள காப்பாத்த இந்த படிக்காத மேத என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்கல்ல. மேல இருக்கிறவன் என்னத்தை பாக்குறது? இங்க கீழே இருக்கிற பத்ரகாளி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு அவ பாக்க தானே போறா. வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வரும் பெண்களுக்கு வாழ்த்துறேன். பொண்ணை பெத்ததா யாரு போதரவா கேட்டுருங்க. மாப்பழைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க. சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. வெத்தலை போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. கல்யாணம் கல்யாணம் கருடையர் கல்யாணம் எங்க இளங்கோடிக்கே இன்னேக்கே கல்யாணம். கல்யாணம் என்று சொல்லி பொண்ணு கேட்டு வந்தாக. தாயே தகப்பனாரும் தாரமுன்னு சொன்னாக. பாட்டியும் பாட்டனாரும் பாயெடுத்து போட்டாக. என்னென்ன சீதனங்க எங்க இளங்கொடிக்கு பட்டி நிறைஞ்சோதரு பால் மாடு சீதனங்க. கூடம் நிறைஞ்சதொரு குண்டுமணி சீதனங்க. மடம் நிறைஞ்சதொரு மணி விளக்கு சீதனங்க. என்னென்ன சீதனங்க எங்க இளங்கோடிக்கு கல்யாணம் கல்யாணம் கருடையர் கல்யாணம். மா, நீ போய் நலங்கு வைப்போ. மாமனுக்கும் தென்னழையும் பாக்கு வைத்து வடக்கு தீவாமனுக்கும் மேற்கு தீமா
பையன் என்ன பொண்ணை தூக்கிட்டேன்னு நாடகம் ஆடி அசிங்கப்படுத்தினேன். அவன் ஆத்தாக்காரி பகுமானமா ஒண்ணுமே தெரியாம வந்து நலுங்கு வைக்கிறீங்களோ? பாருங்க, நலுங்கு வைக்க பெரிய வயசு மட்டும் இருந்தா பத்தாது, நெஞ்சுக்குள்ள என்ன சுத்தமா இருக்கணும். டேய், முடிஞ்சு போன விவகாரத்தை ஏன்டா மறுபடியும் ஆரம்பிக்கிற? ஏங்க எதுங்க முடிஞ்சு போன விவகாரம்? நீங்க சோத்துல ருசிக்காக உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, நான் மான ரோசத்துக்காண்டி உப்பு போட்டு சாப்பிடுறவன். நீயே ஒரு எடுப்பு சோறு, ரோசத்தை பத்தி நீ பேசுறியாக்கா? இங்காருங்க, இந்த பொம்பளை மாதிரி தரம் கட்டவங்க நலுங்கு வச்சு வாழ்த்தி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க வாழ்த்துனா வாழ்க்கை விளங்கவே விளங்காதுங்க. மகம் பண்ண தப்புக்கு அம்மா என்னங்க பண்ணுவாங்க? ஏய், யாரா அது? எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டைக தான். ஒண்ணு சேர்ந்துதான் திட்டமே போட்டிருப்பாங்க. 4 இளவட்டங்க வாழ்த்துனா கூட சந்தோஷம் தான். ஆனா மனசுக்குள்ள அம்புட்டு விசத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வாழ்த்துனா விளங்கிடும். சரியா சொன்ன பாப்பா. தாத்தா பரம, நீ உன் புருஷனோட சேர்ந்து ஆரம்பிச்சிடாதமா? ஏங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. டேய் தம்பி கொஞ்சம் நிறுத்துங்க. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்றேன், அதுக்குள்ள யார் நிறுத்துங்கன்னு சொல்றது? நான் தான் தம்பி. தம்பி, கல்யாணத்துக்கு வர்ற எல்லாரும் நல்ல எண்ணத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் பார்வை மாதிரி இன்னொருத்தர் பார்வை இருக்காது. ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதை பெருசு பண்ண கூடாது. அந்த தப்பை மறந்து கடந்து போனாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதே திரும்ப திரும்ப குத்தி காட்டிக்கிட்டு இருந்தா அவங்க மனசுல வன்மம் தான் வளரும். கெட்டவங்களை மன்னிச்சாதான் வாழ்க்கை விருட்சமா ஆகும். நல்லவங்க மட்டுமே நம்மளை சுத்தி இருந்துட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. சரிங்க, நீங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்க பேச்சு பெரிய மனசு தன்மையா இருக்கிறதுனால நான் மனசு இறங்கி உங்க பேச்சை ஏத்துக்கிட்டேன். பிரச்சனையை விட்டுருவோம். அட லூசு பையல, அவங்க பேர்ல தாண்டா சிறுசு, அவங்க அருமை பெருமையெல்லாம் பெருசுடா. நீங்க பாடுங்கம்மா, அவன் கிடக்குறான் சின்ன பையன். கல்யாணம் கல்யாணம் கருடையர் கல்யாணம், எங்க இளங்கோடிக்கே இன்னைக்கே கல்யாணம். கல்யாணம் என்று சொல்லி பொண்ணு கட்டு வந்தாக, தாயும் தகப்பனாரும் தரமுன்னு சொன்னாக, பாட்டியும் பட்டனாரும் பாயெடுத்து போட்டாக. பட்டி நிறைஞ்சதொரு பால் மாடு சீதனங்க, கூடம் நிறைஞ்சதொரு குண்டுமணி சீதனங்க, என்னென்ன சீதனங்க எங்க இளங்கொடிக்கே காருடையர் கல்யாணம். மாப்ள போய் ஆடுறா. நீயும் வந்தா நல்ல
மருதாணி சடங்கு ஆரம்பிச்சிருவோமா? மருதாணினாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கும்பிடுற எல்லா பெண் தெய்வங்களும் அவங்கவுங்க கையில மருதாணை வச்சிருப்பாங்க. மருதானையோட பொண்ணுங்க மாமியா வீட்டுக்கு வரும்போது அப்படியே பெரிய மகாலட்சுமி வர்ற மாதிரி இருக்கும். பொண்ணுங்க கையில மருதாணி நல்லா சிவந்திருந்தா வரப்போற கணவன் மனைவி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்ப மாப்பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கட்டிக்க போற பொண்ணுங்க கையில மருதாணி வைக்க போறீங்க. யாரு கைய அதிகமா சிவக்குதோ, யாரு ரொம்ப அன்பா இருக்கீன்னு பார்க்கலாம். என்னடி ஏன்டி இப்படி தர தரன்னு இழுத்துட்டு வர? என்ன அண்ணமண்டி மருதாணி வைப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம அமுதாவும் அவங்க மாமியாரோ பயங்கரமாலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி அமைதியாவே இருக்கீங்க? புரியுது, நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்ட, அதனாலதான் இவ்வளவு அழுத்தமா பேசிட்டு இருக்க. எப்படி அண்ணமண்டி? நான் உன்னோட அண்ணமண்டி உமா. சரி சொல்லு, உன் திட்டம் என்ன? இன்னைக்கு மருதாணி வைப்புல என் கை மட்டும்தான் நல்லா செவக்கணும். அந்த அமுதாவோட கை செவக்கவே கூடாது. இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கணும். இது பாருங்க அண்ணமண்டி, இது எப்படியாச்சும் நீங்க தான் பண்ணணும். ப்ளீஸ் அண்ணமண்டி, தயவு செஞ்சு பண்ணிடுங்க. சரி சரி பண்றேன், நீ கவலைப்படாம போ. தேங்க்யூ. போ. மா, ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. இந்த ஆடை வச்சு அந்த ஆட்டோட கதையை முடிச்சிருவோம். சரி சரி சரி, வா போலாம். வா. இதுல பாக்கலாமா அந்த அண்ணத்துக்கும் அமுதாவுக்கும் பாசத்துல கை சவக்குதா இல்ல அவமானத்துல கண்ணு சவக்குதான்னு? சரி, இதெல்லாம் என்ன இல்ல? வெறும் மருதாணி போட்டாலும் செவந்துரும், ஆனா இதெல்லாம் சேர்த்து போட்டா இன்னும் செவக்கும். நல்லா அரைங்க அரைங்க. அரைக்கிறேன் அம்மா கேள்வி, அரைக்கிறேன். வலியம்மா, அந்த லெமன் எடுத்து பிழி கொஞ்சம். ஆமா, இப்போ எதுக்கு இதுல லெமன் புளியறீங்க? மருதாணியை என் மருமக கையில வச்ச உடனே என் மவ மனசுக்கு நல்லா செவக்கணும் தான். ஓஹோ, இதுல இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கா? வாண்டு அமைதியே வரமாட்டேன். புவனா, அந்த பாக்க எடுத்து போடு. அப்பதான் என் மருமக கையை ரொம்ப செவக்கும். பாக்கா? ஓஹோ, 2 அத்தைங்களும் போட்டி போட்டி செஞ்சிட்டு இருக்காங்களா? பாண்டு, இந்த பாட்டி கதெல்லாம் பேசாத. புவனா, இதை எடுத்துட்டு போய் அமுதா. என்னோட அம்மா ஐத்தைக்கு நான் தான் எடுத்துட்டு போவேன். ஏண்டி, மருதாணி எடுத்து கொண்டு போய் குடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷி ஆட்டியா? வந்து குடு, நாங்க கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். கேட்டா குடுக்க போறேன், அதுக்கு எதுக்கு கொட்றீங்க? ஏய், போடின்னு சொல்றேன்ல. பாத்தியம்மா இதுக்கு வாய. அம்மா, அண்ணா அரைச்ச மருதாணியை கொண்டு போய் குப்பையில போடு. இது நாம அரைச்சது. அது சரி, 2 கிணமும் ஒரே மாதிரி இருக்கே,
நம்ம அரைச்ச மருதாணி அமுதா கைக்கு எப்படி கரெக்டா போடுவ? ஆமாமா, நீ கேக்குறதும் சரிதாம்மா. என்ன பண்ண செஞ்சாலும் நெத்தில அடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லுவல்ல. அதுக்காக யார் நெத்திலையாவது அடிக்க போறியா? இல்ல எங்க திரும்ப. ஏய், எதுக்குடி ஏன் நெத்தில இருந்து பொட்டு எடுக்கிற? இதுக்குதான். இப்ப இது அமுதாக்கு போகணும்னு மார்க் வச்சிருக்கேன். நாகு, செம்ம ஐடியாடி. சரி, என்ன பண்றேன்னா இந்தா இத கொண்டு போய் குப்பையில போட்டு சரியா? மா பொட்டு வச்சிட்டு வாமா சரியா? அப்படியே இத மறக்காம தூக்கி போட்டுரு. நீ போ. மாப்பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கட்டிக்க போற பொண்ணுக்கு கையில மருதாணியை வச்சு விடுங்க. மருதாணி பறிச்சு வந்து மருதாணி பறிச்சு வந்து மாப்பிள்ளை கையால மணப்பொண்ணுக்கு வைக்கையில, மாப்பிள்ளை கையால மணப்பொண்ணுக்கு வைக்கையில மருதாணி செவக்குற அழக மாப்பிள்ளை பார்த்து ரசிக்க, மருதாணி செவக்கும் அழக மாப்பிள்ளைங்க பார்த்து ரசிக்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்த்திடுவோம். மங்களம் மங்களம் சுபமங்கலம். மருதாணி அரைச்சி வந்து மருதாணி அரைச்சி வந்து மணப்பொண்ணு கைய பிடிச்சி மாப்புல வச்சு விட, மணப்பொண்ணு கைய பிடிச்சி மாப்புல வச்சு விட, மருதாணி செவக்கும் அழக மாப்பிள்ளையும் பார்த்து ரசிக்க, மருதாணி செவக்கும் அழக மாப்பிள்ளையும் பார்த்து ரசிக்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மணமக்களை வாழ்த்திடுவோம். என்ன அமுதா, மருதானியே பார்த்துட்டு இருக்க? என்ன அமுதா, உன்னதான் கேக்குறேன், என்ன மருதானியே பார்த்துட்டு இருக்க? இப்போ தெரிஞ்சிருங்க. என்ன தெரிஞ்சிரும்? இல்ல இல்ல, இப்போ தெரிஞ்சிரும். என்ன அமுதா, என்ன இப்ப தெரிஞ்சு போயிடுங்கிற? இல்லங்க, மருதாணி எம்புட்டு செவந்திருக்கோ அம்புட்டு பாசம் நீங்க என் மேல வச்சிருக்கியான்னு அர்த்தமா. சின்ன பொண்ணு அம்மா சொன்னாங்கல்ல. ஏமதா, இந்த மருதானியை வச்சுதான் என் பாசத்தை முடிவு பண்ண போறியா? இல்லங்க, நீங்க என் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஊர் உலகத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் தெரியாதுல்ல. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உனக்கு தெரிஞ்சா பார்த்தாதான், இல்ல ஊர் உலகத்துக்கு தெரியணுமா? எந்த ஒரு பொண்ணுக்கும் புருஷன் தான் மேல ஆசையா பாசமா இருக்கிறத அவ தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஊர் உலகம் சொந்த பந்தம்னு. இவங்க மூலமா இவ புருஷன் இவ மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கேட்டாதான் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும். இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் அது ஒரு பெரிய பாக்கியமாவே நினைப்பாங்க. எங்க ஒருவேளை இந்த மருதாணியால என் கை சிவக்காம போச்சுன்னா? ஐயோ, இப்ப அவதான் சொல்ற மாதிரி
ஒருவேளை இந்த மருதாணி சிவக்காம போச்சுன்னா நான் அவன் மேல பாசம் வைக்கலன்னு எல்லாரும் பேசி அவளை காயப்படுத்திடுவாங்களே. என்ன பண்றது? என்னங்க அமைதியா இருக்கிய? அமுதா, என்ன நினைச்சாலே உன் கண்ணை செவந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது என் கையால உன் கையில வச்ச மருதாணி கண்டிப்பா சிவக்கும். நான் மேல வச்சிருக்க இந்த பாசத்தை கண்டிப்பா அந்த மருதாணி நிரூபிக்கும். ஏண்டி மருதாணி செவக்க போகுதா? உன் புருஷனோட பாசத்தை நிரூபிக்க போகுதா? மருதாணி செவக்காதுடி. இந்த ஊரும் உலகமும் சொந்தமும் பந்தமும் உன்னை காரி துப்பி உன் மூஞ்சில கரிய பூசி நீ அவமானப்பட்டு நிப்படி. அப்படி நிக்கல நான் நாகு இல்லடி.